Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா NTPC எக்ஸாமுக்கு இன்னொரு 40 days தான் டைம் இருக்கு. ஸோ இதுக்காக நம்ம Lakshmi Max ஆப்ல NTPCக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சஸ்க்கு நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிருச்சு. அகைன் நிறைய ஸ்டூடெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணதுனால நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 days வந்து ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா 23/3/2025 24/3/2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு தான் 24. ஸோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஸோ இன்னைக்கு நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கரண்ட் அஃபேரில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 599. ஓகே, ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு நீங்கள் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். இதில் உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓவராலாக 1000 டெஸ்ட்டுக்கு மேலே கவர் பண்ணியிருப்போம். டெஸ்ட்டை வந்து நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு அதோட சொல்யூஷனும் பார்த்துக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உங்களோட ரேங்க்கும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ரயில்வே பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும். எஸ்எஸ்சிக்கும் லாஸ்ட்டு 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும். பேங்கிங்க்கு லாஸ்ட்டு 6 monthsோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். அந்த கரண்ட் அஃபேர் படிக்கும்போதே அது கூடயே ஸ்டாட்டிக் ஜிகேயும் சேர்த்து படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கரண்ட் அஃபேரில் பார்த்தீங்கன்னா NTPC ஒரு 40க்கு ஒரு 13 கொஷின், 11 to 13 கொஷின் வந்து கரண்ட் அஃபேரில் கேட்பாங்க. ஸோ அதில் கரண்ட் அஃபேர் ப்ளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே ரெண்டும் சேர்த்து உங்களால் 20 கொஷின் வரைக்கும் ஆன்சர் பண்ண முடியும். அது போக இருக்க 20 கொஷின் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி இது எல்லாமே கவர் ஆகும். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேரை உங்களுக்கு ஒரு 12 பார்ட்டாக நம்ம ஆப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் CA PDF கோர்ஸு. இந்த 12 பார்ட் போக ஸோ அப்கமிங் டேஸில் வரக்கூடிய கரண்ட் அஃபேர். ஸோ இந்த 12 பார்ட்டு ஜனவரி 2024 ஸோ இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே இந்த CA PDF கோர்ஸில் வந்து கவர் ஆகும். இதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இதில் லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேரும் கவர் ஆகும். அப்கமிங் டேஸோட கரண்ட் அஃபேரும் கவர் ஆகிறதுனால தான் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். இதோட லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேரும் நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நம்ம ஆப்பில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ NTPCயோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ், ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் எதில் ஜாயின் பண்ணாலுமே 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கரண்ட் அஃபேரும் கவர் ஆகும், ஸ்டாட்டிக் ஜிகேயும் கவர் ஆகும், 12 பார்ட்டு கரண்ட் அஃபேர் கவர் ஆகும், ப்ளஸ் அப்கமிங் கரண்ட் அஃபேரும் கவர் ஆகும். ஓகே, ஸோ ஆஃபர் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஸோ இன்றைக்கி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இந்த ஆஃபர் ப்ரைஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃபர் ப்ரைஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணால் ஐ வாண்ட் டெஸ்ட்டுன்னு மெசேஜ் அனுப்புங்க. கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணால் ஐ வாண்ட் CA PDFன்னு மெசேஜ் அனுப்புங்க. டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா டீம் வந்து பேக்கெண்ட்லேருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அகைன் சொல்கிறேன், இதுக்கப்புறம் டீம் வந்து ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் குயிக்காக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 40 daysல பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கான பிளானும் நம்ம டெஸ்ட் பேட்சில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 2 days ஒன்ஸ் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபுல் டெஸ்ட்டில் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் மார்க் கம்மியாகுதுன்னா அந்த டாப்பிக்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்து சாப்டர் டெஸ்ட்டில் டெஸ்ட் கொடுங்க. ஏதாவது ஒரு செக்ஷனில் மார்க் கம்மியாகுதுன்னா அந்த செக்ஷன் மட்டும், மேக்ஸ்னா மேக்ஸ் ஃபுல்லாக, ரீசனிங்னா ரீசனிங் ஃபுல்லாக, அது ஃபுல்லாக டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுங்கள். எந்த கொஷினில் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எந்த கொஷினை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் கொண்டு வாங்க. அப்போ எக்ஸாம் போனால் 100 கொஷின் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த டாபிக் எடுக்கணும், இந்த கொஷின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும். எந்த கொஷின்லையும் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இந்த 1.5 மணி நேரத்தில் 100% அக்யூரசியில் நம்மளால் ஒரு 80 கொஷின் போட முடியும், ஒரு 85 கொஷின் போட முடியும். அப்போ அந்த டைமை வந்து புத்திசாலித்தனமாக நம்ம யூஸ் பண்ணணுங்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் இந்த 40 daysல கொண்டு வாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் தான். ஓகேவா, ஸோ இதில் உங்களுக்கு டோட்டலாக 1000க்கும் மேற்பட்ட டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, அந்த டெஸ்ட் தான் சாப்டர் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு எல்லாமே கவர் ஆகும். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ரேங்க்கும் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச். கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷில் ஓப்பன் ஆகும். தமிழில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கொஷின்ஸ் எல்லாமே தமிழில் ஓப்பன் ஆகும். டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமா வியூ சொல்யூஷன் கொடுத்துட்டு நீங்கள் அந்த கொஷினோட சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த கொஷின் ஏன் கரெக்டு, மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ஏன் தப்புங்கக்கூடிய எல்லா டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு கரெக்டாக அதை அனலைஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ ஃபுல் டெஸ்ட்னா உங்களுக்கு 1.5 மணி நேரம் டைம் வந்து கொடுத்துருப்போம். சாப்டர் டெஸ்ட் செக்ஷனல் டெஸ்ட்டுங்கும்போது ஒரு 15 நிமிஷம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் அந்த மாதிரி முடிகிற மாதிரியும் சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் நம்ம கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ். நீங்கள் கரண்ட் அஃபேர் படிக்கும்போது அதுக்கு கீழே வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் கவர் ஆகக்கூடிய டெம்பிள் என்ன, லேக் என்ன, ரிவர் என்ன, நேஷனல் பார்க் என்ன, டேம் என்ன இருக்குது, தெர்மல் பவர் பிளான்ட் என்ன, நியூக்ளியர் பவர் பிளான்ட் என்ன, அந்த ஸ்டேட்டோட கரண்ட் CM யார், கவர்னர் யாருங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்போம். ஓகே, ஒரு கொஷின் படிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷினில் கர்நாடகா வருது அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேலாம் என்ன, அதே மாதிரி ராஜஸ்தான் வருதுன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஸ்டாட்டிக் ஜிகே. ஒரு கண்ட்ரி வருதுன்னா அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் யாரு, அந்த கண்ட்ரியில் இப்போ யார் பிரசிடென்ட்டாக இருக்காங்க, அந்த கண்ட்ரியோட கரன்சி யாரு, அந்த கண்ட்ரியை இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்கு யாராவது வந்திருப்பாங்க, இல்லை அந்த கண்ட்ரிக்கு இந்தியாவிலேருந்து யாராவது போயிருப்பாங்க, PM போயிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு கேபினெட் மினிஸ்டர் யாராவது ஒருத்தங்க போயிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ எதுக்காக அந்த கண்ட்ரிக்கு போகிறாங்க, அதில் என்ன நடந்துச்சு, இல்லை அந்த கண்ட்ரியில் என்ன நடந்திருக்குன்னா ஏதாவது ஒரு கேம் நடந்திருக்கும், அது இந்தியா சார்பில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி எல்லா ஸ்டாட்டிக் ஜிகேவாக இருக்கட்டும், கரண்ட் நியூஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு இதிலேயே கவர் பண்ணிடுவோம். ஸோ கரண்ட் அஃபேருக்கு வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாம். டெய்லி நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் படிக்க வேண்டாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் மட்டுமே, டெய்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் 399 கரண்ட் அஃபேருக்கு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே கவர் ஆகிரும். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அவங்களும் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு தெரியல, கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன், இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காமல் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் லக்ஷ்மி மேக்ஸை வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் உங்கள் கையில் இருக்கும். அப்படி இல்லாத ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் நைட்டு 12 o'clock முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா 12 o'clock ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு டெஸ்ட் பேட்ச்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் அனுப்பணும், கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் CAன்னு மெசேஜ் அனுப்பணும். டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க, அதுக்கு 399 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணணும். இதுதான் ஜாயினிங் ப்ரொசீஜர். ஆப்பில் போய் டைரெக்டாக பே பண்ண வேண்டாம். ஆப்பில் ஃபீஸ் வந்து 599 இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பருக்கு பே பண்ணிங்கன்னா நீங்கள் ஆஃபர் ப்ரைஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃபர் வந்து 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அது மாதிரி மேம் நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு நியூவாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்டு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, சிலபஸே முடிக்கல மேம், அதுக்குள்ளே நான் எப்படி டெஸ்ட்டு போட அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த சிலபஸ், லைவ் கிளாஸஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து டெஸ்ட் போடலாம். நீங்கள் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். இந்த வருஷம் எப்படி ரயில்வேலேருந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரும் வரிசைக்கு உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ALPயோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க, அடுத்து டெக்னீஷியனோட நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அகைன் ஒரு NTPC குரூப் D, இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே 1 by 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், பாசிட்டிவாக இருங்க. கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க்கு இது ரெண்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் உங்களுக்கு தான். தேங்க்யூ.